ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? லீவ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? எவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் பரவாயில்ல, அப்பப்போ நம்மளோட சப்ஜெக்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. பிகாஸ் உங்களுக்கு சம்மர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சிந்தட். ஓகே, ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்ததா? ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நானும் சரி, ஜுவாலஜி சாரும் சரி, அட் அ டைம் சேம் டாபிக் தான் கவர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் ரெண்டுமே ஒன்று தான். கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் மாறும். கவனமாக படிங்க. அதே நேரம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம குரூப்பில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, லெட்ஸ் வி கோ டு அவர் டாபிக். எஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 parents. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்னா 2 parents தேவைப்படும். ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல். இந்த மேலில் உள்ள கேமெட்டும் ஃபீமேல் உள்ள கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி தான் ஜைகோட் உருவாக போகுது. ஸோ ஆல்ரெடி இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸை இப்போ நம்ம ஈஸி வேல லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் fuse together to form a zygote. It produce new young ones. It's meant by sexual reproduction. In sexual reproduction, male and female gamete fuse ஆகக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம fertilization அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஓகேயா? இந்த fertilization அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ உள்ள டேர்ம். ஃபார்மராக இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன டேர்மை நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதே இதை ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேர்டாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லோயர் பிளான்ஸ்லேயும் நடக்கும். ஒரு சில லோயர் பிளான்ஸில், ஹையர் பிளான்ஸ்லேயும் நடக்கும். அப்போ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லோயர் அண்ட் ஹையர் பிளான்ஸ்? அப்போ ரெண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லோயர் பிளான்ஸில் எதில் நடக்குது அப்படின்னா ஆல்கேல நடக்குது. ஆல்கே அப்படிங்கிறது ஒரு அக்வாட்டிக் பிளான்ட். ஓகேயா? தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு தாவர வகை. இந்த ஆல்கேல மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆர்கனும் அதோட பிளான்ட் பாடியை விட்டு வெளியில் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டே ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த கருவுறுதலுக்கு பேர் வெளிக்கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஓகே, அதே இது ஹையர் பிளான்ஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அந்த கேமெட்டிக் கப்புலேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா வித்தின் த ஃபீமேல் பாடி, ஃபீமேலோட பாடிக்குள்ளே நடக்கிறதுனால இந்த ஃபர்டிலைசேஷனுக்கு பேர் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்ட். பிளான்ட்ல என்ன வகையான ஃபர்டிலைசேஷன் நடக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இப்போ இதை பார்த்தாச்சு. அப்போ ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா பிளான்ட்ஸில் எது வெரி வெரி எசென்ஷியல் பார்ட் அப்படின்னா ஃப்ளார். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ ஃப்ளார் இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது. ஸோ அப்போ வாட் இஸ் ஃப்ளார்? ஃப்ளார்னா என்ன? இட்ஸ் அ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஃப்ளார் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னலாம் ஒவ்வொரு பெரும் ஃப்ளாரை எப்படி அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஃப்ளார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்னா ஒரு போய்ட்டை கேட்க போகிறோம். ஒரு பாடல் ஆசிரியர்கிட்ட போய் பூ இல்லைன்னா மலர் அப்படின்னா என்னன்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷனல் டூல் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னோட கற்பனா சக்தியை தூண்டிவிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதே எங்கள் ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு செலிப்ரிட்டிகிட்ட போய் வாட் இஸ் அ ஃப்ளார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இட்ஸ் அ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல், அழகுபடுத்தக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதே இந்த வார்த்தையை நம்மள மாதிரி சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்ஃபாலஜிஸ்ட்டை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ மாடிஃபைட் கண்டென்ஸ்ட் ஷூட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் நமக்கு ஃப்ளார்க்குள்ள டிஃபைன். ஃப்ளார் இஸ் அ மாடிஃபைட் கண்டென்ஸ்ட் ஷூட் ஆக்சஸ் மீன் ஃபார் ரீப்ரொடக்ஷன். அதாவது இனப்பெருக்கத்திற்காக உருமாற்றம் அடைந்த குறுகல் அடைந்த தண்டு பகுதிக்கு பேர் தான் என்னதுப்பா? ஃப்ளார். சரியா? இந்த ஃப்ளார் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னா நம்மளுடைய ஏன்ஷியன் பீரியடில் தமிழ் லிட்ரேச்சர்ஸில் லேண்டை 5 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை,
மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி 5 வகைகளா பிரிச்சிருப்பாங்க. they are denoted as flowers. ஸோ அந்த 5 வகை நில பாகுபாடுகளும் எதை வச்சு நடந்துச்சுன்னா ஃப்ளவர் வச்சு தான் நடந்துச்சு. இந்த ஃப்ளவர் அப்படிங்கிறது எல்லா வகையான பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியும் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் ஃப்ளவர். இந்த ஃப்ளவரை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா பெர்ஃப்யூம்ஸுமே வந்து உருவாக்குறாங்க. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃப்ளவரை தான் மெனி கண்ட்ரிஸ் அக்செப்டட் அஸ் ஃப்ளாக் எம்பெடட் வித் ஃப்ளவர்ஸ். அவங்களோட நாட்டு கொடிகளில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ளவரோட சின்னங்களை பொருத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃப்ளவர் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்டில் அவங்களோட இது வந்து திங்கிங்கை யோசிப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை என்ன கான்செப்ட் ஓரியன்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் அ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் பிளான்ட் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு ஃப்ளவர் அப்படின்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஆல்ரெடி வி லேர்ன் இன் லோயர் கிளாஸஸ். நவ் வி ரீகால் த டாபிக். நமக்கு இதை திரும்ப ஒரு தடவை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளவரோட டயக்ராம். இந்த ஃப்ளவரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஃப்ளவர், the flower is attached with the stem of the or branch of the plant. It is called as pedicel. Pedicel அப்படின்னா பூக்காம்பு. இந்த பூக்காம்புனால தான் அது அந்த பிரான்ச்சோட அட்டாச் ஆகி. இந்த நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அதில் 4 ரோல்ஸ் இருக்கும். அதாவது 4 அடுக்குகள் இருக்கும். ஒரு கேலிக்ஸ், 2வது கொரெல்லா, 3வது ஆண்ட்ரோஷியம், 4வது கைனோஷியம். இந்த 4 அடுக்குகளில் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லேயர், அதாவது ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம் is involved in reproduction. So it's called as very 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 essential organ of a flower. சரியா? அதாவது ஒன்று கேலிக்ஸ் கொரெல்லான்னு சொன்னால அதுதான் இங்கே என்ன வார்த்தையில் சொல்லிக்கலாம், செப்பல் பெட்டல். ஓகேயா? செப்பல் பெட்டல் அது வந்து அக்சசரி ஆர்கன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ். பட் ஆனால் இது டசன்ட் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன். ஓகேயா? ஸோ அப்போ ஆண்ட்ரோஷியம் கைனோஷியம் சொல்கிறோம். ஆண்ட்ரோஷியம் இஸ் அ மேல் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர், கைனோஷியம் இஸ் அ ஃபீமேல் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். சரியா? ஸோ இப்போ இந்த ஆண்ட்ரோஷியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் சொல்லிட்டுல. ஸோ ஆண்ட்ரோஷியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி ஸ்டேமன்ஸ். நிறைய ஸ்டேமன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்ன உருவாகிருக்கு அப்படின்னா ஆண்ட்ரோஷியம் உருவாகிருக்கு. அப்போ வாட் இஸ் ஸ்டேமன் அப்படின்னா, ஸ்டேமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்டேமனில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். என்னென்னதுப்பா? ஒன்று ஆந்தர், இன்னொன்று ஃபிலமெண்ட். ஆந்தர் இஸ் அ பேக் லைக் அப்பியரன்ஸ் ஆர் பலூன் லைக் அப்பியரன்ஸ். இந்த ஆந்தர்ங்கிறது ஒரு பை மாதிரி உள்ள ஒரு பொருள். Why does in these appearance அப்படின்னா அதுக்குள்ளே தான் இட் possess pollen grains. அந்த பேக்குள்ளே தான் என்ன இருக்க போகுது அப்படின்னா pollen grains இருக்க போகுது. filament is a stalk like appearance. அது பார்க்கறதுக்கு ஒரு காம்பு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேமன் அப்படின்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம அதில் மெயின் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டில் வந்து நம்ம முதல்ல ஒரு டேர்ம் பார்க்க போகிறோம். அந்த டேர்மோட பேர் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். அந்த டேர்ம் என்னப்பா? மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஜெனசிஸ் அப்படின்னாவே உருவாகிறது, டெவலப்மெண்டல் ப்ராசஸ். அப்போ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெவலப் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். வாட்ஸ் மீன் பை மைக்ரோஸ்போர்? அப்போ மைக்ரோஸ்போர்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ஆந்தர். இந்த ஆந்தருக்கு இன்னொரு பேர் தான் என்னதுப்பா? மைக்ரோஸ்போர். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு டிப்ளாய்ட் நேச்சரில் உள்ள மைக்ரோஸ்போர் மதர் செல் it's involved in meiotic division to develop 4 haploid microspores. ஓகே? ஸோ அதாவது ஒரு டிப்ளாய்டு 2n நேச்சரில் உள்ள மைக்ரோஸ்போர் மதர் செல்லில் மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ் அப்படின்னா செல் டிவிஷனில் 3rd type of division. It's only occur in gametes. இந்த டிவிஷன் நடக்கும்போது நமக்கு 4 டாட்டர் செல்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, இது 4மே ஹாப்ளாய்டு நேச்சரில் இருக்கும். ஸோ அப்போ டிப்ளாய்ட் மதர் செல்ஸில் மியோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். இந்த நெக்ஸ்ட் இன்னொரு டேர்ம் சொல்லியிருக்கேன், பொலினியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாட்ஸ் மீன் பை பொலினியம்? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறேன். பொலினியம் அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் நடக்கும்போது உருவாகக்கூடிய மைக்ரோஸ்போர் அட்டாச் வித் மைக்ரோஸ்பொராஞ்சியம். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் கூட அட்டாச் ஆகி இருந்தால் அதோட பேர் தான் பொலினியம். ஓகே? இந்த பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கும் அப்படின்னா கேலோட்ரோஃபஸில் இருக்கும். வாட்ஸ் மீன் பை கேலோட்ரோஃபஸ்? எஸ், நம்ம அந்த லீஃப் ஓரியன்டேஷனில் பார்த்துப்போம். கேலோட்ரோஃபஸ் அப்படின்னா எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செடி. சரியா? இந்த பொலினியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே, இந்த வார்த்தையை வந்து நம்ம திரும்ப எங்கே படிப்போம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். ஹவு டு டிசெக்ட் த பொலினியம் ஆஃப் கேலோட்ரோஃபஸ் அப்படின்னு.
சரி, நம்ம ஃப்ளார் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளார் மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பற்றி திரும்ப அகைன் அதோட டிஎஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஒரு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன், அதாவது ஃப்ளாரில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜஸ்னால் நிலைகள். ஒரு ஃப்ளாரில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் 3 நிலைகளில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் pre-fertilization, the second one is fertilization, the third one is post-fertilization. ஃபர்டிலைசேஷனாவே கரு உறுதல். சரியா? ஃபர்டிலைசேஷனுக்கு தமிழ் என்னப்பா? கரு உறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ ஃபர்டிலைசேஷனா ஒரு ஃபர்டிலைசேஷனுக்கு ஒரு ஃப்ளார் தன்னை தானே தயார் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி தான் ப்ரீ ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனுங்கிற இந்த கரு உறுதல் எப்படி நடக்குன்னு சொல்ல போகிறோம். போஸ்ட் ஃபர்டிலைசேஷனில் அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் 1 by 1 நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இந்த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னா, இட்ஸ் அ ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் அ ஃப்ளார் இஸ் கால்ட் ப்ரீ ஃபர்டிலைசேஷன். அதாவது ஒரு ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதில் உருவாகக்கூடிய ஹார்மோன்ஸ்னாலையும் அதில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அதுக்கு கீழே உள்ள ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர். ஒரு ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பாகமும் சரி பெண் பாகமும் சரி என்ன நடக்கணும் அப்படின்னா மெச்சூர் ஆகி இருக்கணும். அதான் ஒரு முதிர்ந்த நிலைகளில் அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு தயாராக உள்ள நிலைகளில் இருக்கணும். ஸோ அப்போ டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர், இந்த ஆன்சரோட மெச்சூர் ஸ்டேஜில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு டிஎஸ், அதான் ஆன்சரோட மெச்சூர் ஆன்சரோட ஒரு டிஎஸ். டிஎஸ்னா ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். ஓகேயா? ஸோ ஒரு ஆன்சரோட ஒரு டிஎஸ் வந்து பார்க்க போகிறோம். இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் சிலபஸ். இது ப்ராக்டிக்கல் சிலபஸ்லையும் இருக்குது. அதே நமக்கு புக் பேக்கில் உள்ள 5 மார்க் கொஷினாகவும் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சரில் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஆன்சர் வால். முதல்ல என்னப்பா? ஆன்சரோட வால். செகண்ட் ஒன் இஸ் ஆன்சர் கேவிட்டி. ரெண்டாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்சர் கேவிட்டி. தேர்ட் ஒன் இஸ் கனெக்டிவ். தேர்ட் ஒன் இஸ் என்னது? கனெக்டிவ். மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஆன்சர் வால், ஆன்சர் கேவிட்டி, கனெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பார்ட்ஸ். இந்த 3 பார்ட்ஸ்லையும் இந்த ஆன்சர் வால் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பார்ட். ஏன் அது முக்கியமானது அப்படின்னா இது மட்டுமே ஒரு 5 மார்க் கொஷின் அளவுக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இந்த மெச்சூர் ஆன்சரோட இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை தன்னோட சிறகுகளை விரித்து அழகாக நம்ம லோயர் கிளாஸில் படம் வரைவோம்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டு கூட இதை வரைஞ்சிடலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஆன்சர் வால், ஒரு ஆன்சரில் வாலில் மொத்தம் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 லேயர்ஸ் இருக்குது. எத்தனை லேயர்ஸ் இருக்குது? 4 லேயர்ஸ். இந்த 4 லேயர்ஸில் அவுட்டர் டு இன்னர், அதாவது வெளித்தோல்ல இருந்து உள் தோல் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிடர்மிஸ். ஃபர்ஸ்ட் லேயர் என்னப்பா? எபிடர்மிஸ். செகண்ட் ஒன் இஸ் எண்டோதீஷியம். செகண்ட் ஒன் என்னது? எண்டோதீஷியம். தேர்ட் ஒன் மிடில் லேயர். தேர்ட் ஒன் என்னதுமா? மிடில் லேயர். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் டாப்டம். லாஸ்ட் ஒன் என்னது? டாப்டம். ஸோ அப்போ 4 லேயர்ஸ் இருக்குது. இந்த 4 லேயர்ஸையும் ஆர்டர் தயவு செய்து மாற்றிடாதீங்க. இப்போ நம்ம புக் பேக்லேயே ஒரு 1 வேர்டு இருக்குது. அதாவது இந்த வாலில் அவுட்டர் டு இன்னர்னும் கேட்கலாம், இன்னர் டு அவுட்டர் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். கரெக்ட் சீக்வன்ஸில் எழுதணும். ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ். இந்த எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம ஆல்ரெடி லேர்ன்ட் இன் டாக்ஸானமி கிளாஸ். எபிடர்மிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபி அப்படின்னா அவுட்டர், டர்ம் அப்படின்னா ஸ்கின், அவுட்டர் ஸ்கின், அவுட்டர் மோஸ்ட் ஸ்கின்க்கு பேர் தான் எபிடர்மிஸ். இந்த எபிடர்மிஸோட கேரக்டர் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டாக்ஸானமி படித்ததை வச்சே சொல்லலாம். இட்ஸ் அ சிங்கிள் லேயர்ட் பேரல் ஷேப் பாரன்கைமா வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஒரே ஒரு லேயரில் மட்டுமே இருக்கும், பாரன்கைமானால உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில எந்த விதமான செல் இடைவெளியும் இருக்காது. இதுதான் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது எண்டோதீஷியம். இந்த எண்டோதீஷியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி எலாங்கேட்டட், கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். அதே இட்ஸ் ரேடியல் வால் இஸ் திக்கண்ட். ரேடியல் வால் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. எதனால இது திக்காக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஆல்ஃபா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வான் மெட்டீரியல்னால இது திக்காக இருக்குது. ஓகே,
ஆனால் ஒரு சில பிளான்ட்ல, எல்லா பிளான்ட்லையும் ஆல்ஃபா செல்லுலோஸ் தான் இருக்கும்ட்டு இல்லை. ஒரு சில பிளான்ட்ஸை செல் வால் இஸ் லிக்னிஃபைடு. லிக்னின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்டஸ்ட் செல் வால் மெட்டீரியல்னால கூட இது உருவாகி இருக்கலாம். இந்த எண்டோதீஷியத்துக்கு அடுத்து இந்த எண்டோதீஷியஸில் பாருங்கள் யூனிநியூக்ளியேட், ஒவ்வொரு செல்குள்ளேயும் என்ன இருக்குன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் டு த எண்டோதீஷியம் இஸ் மிடில் லேயர். இந்த மிடில் லேயர் அப்படிங்கிறது 2 to 3 லேயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு லேயர். அது 2 அல்லது 3 அடுக்கு செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டம். இந்த டாட்டம் அப்படிங்கிறத பாருங்க இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆந்தர். அதாவது ஆந்தரோட உள்ளடுக்கு, அதாவது உள்ளடுக்கு அப்படின்னு சொன்னாலும் என்னன்னா இந்த டாட்டம். இந்த டாட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் a nutritive tissue for the pollen grain or its microspore. இந்த மைக்ரோஸ்போருக்கு வந்து வளர்ந்து வரக்கூடிய மைக்ரோஸ்போருக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்க போகிறது யாரு அப்படின்னா யாருப்பா? டாட்டம், இன்னர்மோஸ்ட் லேயர். இன்னொன்று கூட சொல்லலாம், இந்த டாட்டமை வச்சு தான் இந்த போலன் கிரைன் ஸ்டிரைலா ஃபர்டைலா அப்படின்னு சொல்லக்கூடியது கூட கன்ஃபார்ம் ஆக போகுது. ஸ்டிரைலா என்ன, ஃபர்டைல்னா என்ன? ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் விட்டமின் சார்ட்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்டெரிலிட்டினா மலட்டுத்தன்மை அப்படின்னு சொன்னால் இன்எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ், அதுதான் ஸ்டிரைல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ ஒரு மைக்ரோஸ்போர் வந்து நல்லா அந்த ரீப்ரொடக்ஷன் அதனால் இன்வால்வ் ஆக முடியுமா முடியாதாங்கிறத யார் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்னா இந்த டாட்டம் தான் கன்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த டாட்டமில் 2 வகை இருக்குது. ஒன்று செக்ரேட்டரி டாட்டம், இன்னொன்று இன்வாசிவ் டாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப்ஸ் இருக்குது. சரியா? அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக கூட நீங்கள் படிச்சுக்கிடலாம். ஓகே. ஸோ அப்போ மொத்தம் 4 வால்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ், the next one is endothelium, the third one is middle layer, the last one is stratum. இந்த 4 லேயர்ஸும் இருந்தாலும் ஸோ ஒரு ஆந்தர் கேவிட்டிக்கும் இன்னொரு ஆந்தர் கேவிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரீஜன் என்ன அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு. இந்த ஸ்டோமியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எண்டோதீஷியம். எண்டோதீஷியம் இல்லாத ஒரு நடுப்பகுதிக்கு பேர் தான் ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் என்னதுன்னா ஆந்தர் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல நம்ம பார்க்க போற நோட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆந்தர் கேவிட்டி. ஆந்தர் கேவிட்டினா அந்த குழி மாதிரி உள்ள பகுதி, இதுக்குள்ள தான் என்ன இருக்க போகுது அப்படின்னா அதாவது ஒரு யங் ஸ்டேஜ்ல இதுக்குள்ள மைக்ரோஸ்போரும் மெச்சூர் ஸ்டேஜ்ல இதுக்குள்ள போலன் கிரைனும் இருக்க போகுது. தட் இஸ் ஆந்தர் கேவிட்டி. ஓகே. இந்த லாஸ்ட் ஒன் இஸ் கனெக்டிவ். கனெக்டிவ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஸ்டிரைல் வாஸ்குலார் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் அப்படிங்கிற இந்த படத்தில் காமிச்சிருக்கிறேன் பாருங்க, இந்த ரீஜியன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டிரைல் வாஸ்குலார் டிஷ்யூ, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கனெக்டிவ். ஓகே. ஸோ அப்போ இந்த டயக்ராம் நல்லா வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராமில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரே சைடே மார்க் பண்ணியிருக்கேன். 2 சைடும் இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் மார்க் பண்ணக்கூடாது, அது தப்பான ப்ரொசீஜர். எந்த ஒரு படம் வரைஞ்சாலும் ஏதாவது ஒரு பக்கம் மட்டுமே பார்ட்ஸ் இருக்கணும். அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆரோ மார்க் வச்சு எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் நீங்கள் இழுத்துக்கோங்க. இங்கே அங்கேயும் இல்லாமல் ஜிக்ஸாக்காக இல்லாமல் ஒரே மாதிரி ஆரம்பிங்க. திஸ் இஸ் அ ட்ராயிங் மெத்தட். ஓகே. போலன் கிரைன். போலன் கிரைன் அப்படின்னா என்னங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். போலன் கிரைன் இஸ் த இமீடியட் ப்ராடக்ட் ஆஃப் மியாசிஸ் ஃப்ரம் த மைக்ரோஸ்போர் மதர் செல் டு போலன் கிரைன்ஸ். அதாவது மியாசிஸ் டிவிஷன் அப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்லிருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த போலன் கிரைன்ஸ். இதுதான் நம்ம மைக்ரோஸ்போர் அப்படின்னு கூட சொல்கிறோம். ஓகே. இந்த போலன் கிரைன் அப்படின்னு நமக்கு சொன்னோன்னே ஒரு பவுடரி ஃபார்மில் உள்ளது தான் ஞாபகம் வரும். இந்த போலன் கிரைன் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்லேயுமே டிஃபர் ஆகுது இன் ஷேப் அண்ட் சைஸ். ஷேப்லேயும் சரி சைஸ்லேயும் சரி ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சரியா? ஸோ ஷேப் அப்படின்னா இது என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஒன்று குளோபோஸ், இன்னொன்று எலிப்ஸாய்டு, மூணாவது வசிஃபார்ம், நாலாவது லோப். இந்த 4 ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று குளோபோஸ், ரெண்டாவது எலிப்ஸாய்டு, மூணாவது வசிஃபார்ம், நாலாவது லோப். இந்த 4 விதமான ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் அப்படின்னா அதோட எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ என்ன யூனிட்டில் சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸில் சொல்கிறோம். ஸோ 10 to 200 மைக்ரான்ஸ் வரைக்கும் இதோட சைஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ 10 மைக்ரான் எந்த பிளான்ட்ல இருக்கு, அதாவது 10 மைக்ரான் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்மாலஸ்ட் ஒன் எந்த பிளான்ட்ல இருக்கா, மயோஸ்டோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல இருக்கு. 200 மைக்ரான்ஸ் குக்கர்பிடேஷியம்.
இந்த குக்கர்பிடேஷி அப்படின்னு சொன்னோன்னே யாருக்காவது ஞாபகம் வருதா? இந்த பிளான்ட்டை நம்ம எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ். இந்த அனாட்டமியில் வந்து பைகோலேட்ரல் வாஸ்குலர் பண்டலில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எஸ், குக்கர்பிடேஷி, அதாவது பைகோலேட்ரல் வாஸ்குலர் பண்டல் ஒன்லி சீன் இன் குக்கர்பிடேஷி. அதாவது குக்கர் பெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் அந்த ஃபேமிலி தான் குக்கர்பிடேஷி. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ், இந்த போலன் கிரைன் ஃபார்ம் ஆன உடனே இதை சுற்றி இதோட ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு திக்கான புரோட்டோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை சுற்றி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட லேயர்ஸ், அதாவது அதோட வால் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு போலன் கிரைனை சுற்றி 2 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று இன்ட்ரைன், இன்னொன்று எக்ஸைன். ஓகேயா? இன்ட்ரைன் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர், எக்ஸைன் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதுனா உள்ள, எக்ஸிட்னா வெளியில், அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டைன் எக்ஸைன் ஏன் 2 விதமான பெயரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதோட கேரக்டர்ஸ், அதாவது இன்டைன்ஸ்க்கும் எக்ஸைன்ஸ்க்கும் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருமே டிஃபர் ஆகுது. இன்டைன் அப்படிங்கன்னா ரொம்ப தின்னஸ்ட் வால் மெட்டீரியல், ரொம்ப மெல்லிதான ஒரு வால். இந்த வால் எப்படி இருக்குது அப்படின்னா எலாஸ்டிக் இன் நேச்சர், நல்லா அப்படி ஸ்மூத்தாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. தென் கம்பேர்ட் டு த எக்ஸைன், இந்த எக்ஸைன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட், ரொம்ப திக்கஸ்ட். அந்த திக்கஸ்டாக இருந்தாலும் அன்இவன், அங்கங்கே அப்படி நம்ம மேடும் பள்ளமுமா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த எக்ஸைன். ஓகே? ஸோ இந்த எக்ஸைனில் எங்கெங்கெல்லாம் தின்னஸ்ட் லேயர் ஆஃப் த வால் இருக்கோ அங்கெல்லாம் அந்த தின்னஸ்ட் லேயரில் சின்ன சின்ன பிட்ஸ் இருக்குது. அந்த பிட்ஸ்க்கு பேர் ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன குழியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த குழியோட பேர் என்ன அப்படின்னா ஜெர்ம் போர். ஜெர்ம் அப்படின்னாவே ஜெர்மினேஷன், அந்த போர் ரிலேட்டட் ஸோ ஜெர்மினேஷன், ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வால் மெட்டீரியல் எதனால உருவாயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் pectin, the next one is cellulose, the third one is hemicellulose, the fourth one is callose with some proteins. ஓகேயா? ஸோ அப்போ அதாவது இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வால் pectin, cellulose, hemicellulose, callose with proteinsனால உருவாக்கப்பட்டிருக்கு. எக்ஸைன் அப்படிங்கிறது செல்லுலோஸ், ஸ்போரோபொலினியன் அண்ட் போலன் கிட், இந்த 3 வால் மெட்டீரியல்னால உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? ஸோ த எக்ஸைன் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், ஸ்போரோபொலினியன் அண்ட் போலன் கிட், இந்த 3 வால் மெட்டீரியல்னால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இது எல்லாமே செல்வால் மெட்டீரியல் அப்படிங்கிற pectin is present in algae, cellulose is present in a plant, hemicellulose is present in some plants and algae also. ஸோ இது ஒன்னொன்னையும் சொல்லிடலாம். ஓகே? இந்த கேலோஸ்லாம் நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளோயம்லலாம் பார்த்துருப்போம், அப்படிதானே? ஸோ இந்த இதுலேயும் நம்ம கேள்விப்படாதது 2, ஒன்று ஸ்போரோபொலினியன், இன்னொன்று போலன் கிட். ஸோ அப்போ அது 2மே வித்தியாசமான ஒரு பெயராக இருக்குது. கண்டிப்பாக இதோட ஃபங்க்ஷனும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ நாம டிஸ்கஸ்ட் அபவுட் ஸ்போரோபொலினியன். இந்த ஸ்போரோபொலினியன் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னா it protect the plant from physical and biological decomposition. It protect the pollen from physical and biological decomposition. இந்த pollen grain physical and biological decomposition வந்து பாதுகாக்குது. அதே நேரம் it resists from strong acid alkali and enzyme action. அதாவது இந்த pollen grain ஒரு ஆசிட் ரியாக்ஷன்ல இருந்தும் ஒரு ஆல்கலி ரியாக்ஷன்ல இருந்தும் ஒரு என்சைம் ரியாக்ஷன்ல இருந்தும் போலன் கிரைனை பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா ஸ்போரோபொலினியன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பவரை போலன் கிரைனுக்கு கொடுக்கறதுனால போலன் கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அண்ட் வெரி ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் ஃபாசில் டெபாசிட்ஸ். புதை படிம எரிபொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கோல் அண்ட் பெட்ரோலியம், அந்த மாதிரி இந்த ஃபாசிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த ஃபாசில் டெபாசிட்ஸ்ல கூட போலன் கிரைனால இருக்க முடியுது ரொம்ப வருஷ கணக்கா. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஸ்போரோபொலினியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் மெட்டீரியல். இது போன இயர், அதாவது லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்லியில் வந்து கேட்டிருந்தாங்க, விச் ஒன் இஸ் ரெக்யர்ட் ஃபார் preserve the pollen grain in fossil deposits கேட்டிருந்தாங்க. இது புக்கிங் கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் pollen kit. இந்த pollen kit is contributed with tapetum. What's mean by tapetum? tapetumங்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இட்ஸ் த இன்னர்மோஸ்ட் வால் ஆஃப் த ஆங்கர். ஆங்கரில் உள்ள இன்னர்மோஸ்ட் வால் tapetum சொன்னோம் இல்லையா, அந்த tapetumோட இது வந்து கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லோ ஒரு ஆரஞ்சின் கலரில் இருக்குது. நல்ல எல்லோ கலரில் இல்லைன்னா அதோட கொஞ்சம் ஸ்லைட்லி ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதே நேரம் இது பார்க்குறதுக்கு நல்ல திக்கஸ்டாக விஸ்கஸ் கோட் மாதிரி
போலனை சுற்றி கவர் பண்ணியிருக்கு. இதனால என்ன யூஸ் அந்த போலன் கிரைனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இட் அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ். அப்படியே ஒரு பூச்சி பறந்து வரும்போது அதை அட்ராக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இந்த போலன் தான். அது மட்டும் இல்லாமல் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த யூவி ரேடியேஷன். அதாவது அல்ட்ராவயலட் சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேஸ்லேருந்து போலன் கிரைனை பாதுகாக்கிறதும் யாரு தான் அப்படின்னா இந்த போலன் கிட் தான். ஓகேயா? ஸோ அப்போ ஸ்போரோபோலனியன் அண்ட் போலன் கிட் ரெண்டோட கேரக்டருமே வேரி ஆகுது. இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் we discussed about பாலினாலஜி. ஓகே, பாலினாலஜி இந்த டேர்மை நீங்கள் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். LOGY, லாஜி மீன்ஸ் ஸ்டடி, டு ஸ்டடி அபவுட். பாலினாலஜினா போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸை பற்றி படிக்கிற படிப்பு பேர் தான் பாலினாலஜி. ஏன் அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஷின் தோணலாம். இந்த போலன் கிரைன்ஸை வச்சு ஒரு பிளான்ட்டோட கேரக்டரை மட்டும் நம்ம கெஸ் பண்ண போகிறதில்ல. இது வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஃபாசில் டெபாசிட்ஸ் நான் அப்போதே சொன்னேன். அப்போ சொல்லும்போது நான் கோல் அண்ட் பெட்ரோல் அந்த மாதிரி ஆயில்லாம் சொன்னேன். அதெல்லாம் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா போலன் கிரைன் ஹெல்ப் ஆகுது. ஸோ அதுதான் பாலினாலஜி. நெக்ஸ்ட், இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு போலன், ஒரு பிளான்ட்டோட போலன் இருக்கு. இந்த போலனை நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா பாதுகாக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, மேபி ஒரு ஸ்பீஷியஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக இருக்கலாம், இல்லைன்னா ரேர் ஸ்பீஷஸாக இருக்கலாம். ஸோ அதோட போலன் கிரைனை வந்து போலன் பேங்க் அப்படின்னு சொல்ல இடத்துல வச்சு எப்படி நம்மளோட பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி பிளட் பேங்க்ல வச்சிருக்கிறோமோ, ஸ்டெம் செல் பேங்கிங் இருக்கோ, அதே மாதிரி இந்த போலனை வந்து டெபாசிட் பண்ணலாம். என்ன டெக்னிக் மூலமா அப்படின்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன். க்ரையோ அப்படின்னாவே சில்னஸ், ரொம்ப அதிகப்படியான குளிர். எவ்வளோ குளிர் அப்படின்னு சொன்னாங்கன்னா -196 டிகிரி செல்சியஸ், அதாவது -196 டிகிரி செல்சியஸில் லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி இந்த போலன் கிரைனை பாதுகாக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன். Later we discussed about in biotechnology and tissue culture lesson. Okay. The next one is bee pollen. Bee pollen, bee அப்படின்னா என்ன? தேனி. தேனை நமக்கு தருது இல்லையா, அந்த பூச்சி, தேன் குழவி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த தேனி வந்து அந்த பீ போலன் அப்படிங்கிற எதை குறிக்குது அப்படின்னா, அந்த தேனி ஒவ்வொரு பூலையா அப்படியே சுற்றி சுற்றி போய் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சும் போது அதோட சேர்ந்து அதை அறியாமலேயே அந்த பூவில் இருக்கக்கூடிய போலன் கிரைனும் சேர்ந்து அதுக்குள்ள உடம்புக்குள்ள போயிடுது. அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு நெக்டார் அப்படிங்கிறது அது முதல்ல அந்த தேனி சக் பண்ணும். சக் பண்ணி அதோட சலைவாவோட சேர்ந்து இன்டெஸ்டைனுக்குள்ள போகும்போது அது இன்டெஸ்டைனில் இன்வெர்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் வந்து செக்ரேட் ஆகும். அந்த என்சைம் தான் அந்த நெக்டாரை ஹனியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிற நீங்கள் ஜுவாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அந்த தேனை வந்து உருவாக்கும் போது அந்த தேனோட சேர்ந்து பூவோட போலனும் சேரும் போது அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பீ போலன். ஏன் இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா, the bee pollen contains higher amount of carbohydrate, proteins and trace amounts of vitamins and minerals. ஓகேயா? ஸோ இதெல்லாம் அதிகப்படியான சத்து பொருட்கள், நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இந்த பீ போலன்ல இருக்கு. ஸோ இதை பற்றி உள்ள தகவல்களை தான் நம்ம என்ன தலைப்பில் பார்க்குறோம் அப்படின்னா மெலிட்டோபாலினாலஜி. தி ஸ்டடி அபவுட் பீ போலன் இஸ் கால்ட் மெலிட்டோபாலினாலஜி. சரி, இந்த பீ போலன் அப்போ இவ்வளோ சத்துலாம் இருக்குது, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை வந்து இப்போ கடைகளில் டேப்லெட்ஸாவோ இல்லைன்னா சிறப்பாவோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க நமக்கு டாக்டர்ஸ். இந்த மாதிரி பீ போலனை யாரெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறா அப்படின்னா மெயின்லி ஆத்லெட்ஸ், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாருமே இது வந்து இப்போ பீ போலனை எடுத்துக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஒன்லி ஆத்லெட்ஸ், நமக்கு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ், ரேசர்ஸ், நல்லா பந்தய குதிரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கூட என்ன தராங்க அப்படின்னா இந்த பீ போலன் தராங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டுறது மட்டும் இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு ஹீலிங் பார் நார்மலி ஹனிக்கு இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது உடம்புல ஒரு நோய் வந்தாலோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட இம்யூனிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பேர்ன்ஸ் அங்கங்கே தீப்பிடிச்ச காயங்களுக்கோ இந்த பீ போலன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, the next one is we discussed about pollen calendar. கேலண்டர் அப்படின்னு சொன்னோன்னு நமக்கு என்ன தோணும்னா, ஒவ்வொரு இயரும் ஜனவரி மந்த் வந்துருச்சுனாவே ஒரு புது கேலண்டர் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன் அப்படின்னா அந்த கேலண்டர்ல தான் நமக்கு பிடிச்ச ஹாலிடேஸோட லிஸ்ட் இருக்கும், ரிலீஜியஸ் டேஸோட லிஸ்ட் இருக்கும், அப்புறம் மித்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதென்ன போலன் கேலண்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த போலன் கேலண்டரில் நமக்கு என்ன தகவல் கிடைக்கும் அப்படின்னா, எங்கெங்கே எந்தெந்த சீசன்ஸில் என்னென்ன ஃப்ளார்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவல் இருக்கும். இதை தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தோணலாம்.
ஸோ இது யாருக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மெயின்லி அலர்ஜிக் பீப்புள்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு சில போலன் கிரைன்ஸ் creates allergy in asthma patient and bronchitis patientsக்கு. ஸோ அப்போ அந்த பேஷண்ட்ஸ் அந்த பீரியடில் அதாவது அந்த சீசன் அப்போ அந்த சைட் போகிற ஒரு இதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த போலன் கேலண்டர். இந்த போலன் கேலண்டரை வச்சு நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளான்ட் பாத்தீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இந்த பாத்தீனியம் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு காமன் நேமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்து அதோட வந்து நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், அமெரிக்கான்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த இன்வாசிவ் வீட் இன் இந்தியா நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னா கோதுமை செடிகளோட மிக்ஸ் ஆகி நம்ம நாட்டுக்குள்ளே வந்தது. இந்த பாத்தீனியம் பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். ஓகேயா? ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஓகேயா? ஸோ மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னாவே இது எதை குறிக்குது அப்படின்னா மைக்ரோஸ்போர். இந்த ஈவெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் போலன் கிரைன் ரீச் டு த சூட்டபிள் ஸ்டிக்மா. ஒரு சூட்டபிள் ஸ்டிக்மாவில் போலன் கிரைன் ரீச் ஆன உடனே நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது. ஸோ ரீச் ஆன உடனே இந்த ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணி போலன் கிரைன் ஸ்வெல் ஆகும். அப்படி ஸ்வெல் ஆகும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த போலன் கிரைனில் இன்டைன் அண்ட் எக்ஸைன்கிற வால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி ஒரு டியூப் லைக் அப்பியரன்ஸாக இருக்கும். அந்த டியூபுக்கு பேர் போலன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நீங்கள் படத்தை அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. பிக்சர் ஏல வந்து நமக்கு என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மெச்சூர் போலன் கிரைனோட ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கிறாங்க. அந்த மெச்சூர் போலன் கிரைனில் இன்டைன் அண்ட் எக்ஸைன், இன்டைன் வந்து ரெட் கலர்லையும் எக்ஸைன் வந்து கொஞ்சம் ரஃப்பாக பார்க்குறதுக்கு பிளாக் கலர்லையும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு இதில் போலன் கிரைனில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். அதோட புரோட்டோபிளாஸில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, வேக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. போலன் கிரைனில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் ஆக போகுது. டிவைட் ஆகி நியூக்ளியஸ் டிவைடட் இன்ட்டு 2 பீசஸாக உடையுது. அப்புறம் 2 பீசஸாக உடையிற நியூக்ளியஸ் அந்த செல்லோட போலன் கிரைனோட போல்ஸை போய் ரீச் ஆகுது. போல்ஸை போய் ரீச் ஆன உடனே இடையில் ஒரு கிராஸ்வால் ஃபார்ம் ஆகுது. கிராஸ்வால் ஃபார்ம் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் லார்ஜர் சைஸ்லேயும் இன்னொரு பக்கம் ஷார்ட்டர் சைஸ்லேயும் இருக்கிற மாதிரி நியூக்ளியஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லார்ஜர் சைஸில் இருக்கக்கூடியது அதிக அமௌண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதோட பேர் வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மாலர் பாட்டில் உள்ள நியூக்ளியஸோடு உள்ளது ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அப்போது ஒரு போலன் கிரைனில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் 2 டிவைட் ஆகுது. ஒன்று வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா முதல்ல இதை 2 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? இதை என்ன சொல்லணும்? 2 செல்டு ஸ்டேஜ். ஸோ இந்த செல்டு ஸ்டேஜில் இருந்து தான் போலன் கிரைன் பிளான்ட்ஸ்லேருந்து லிபரேட் ஆகும். ஒரு சில நேரம் இந்த இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் செல்லானது அகைன் டிவைடட் இன்ட்டு 2 பீசஸ். அது திரும்ப 2ஆ உடையுதும். அப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் இன் 60% ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து போலன் கிரைன் 2 செல்டு ஸ்டேஜில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எங்கே வந்துடுது அப்படின்னா போலன் டியூபுக்கு வந்துடுது. போலன் டியூபுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஜெனரேட்டிவ் செல் 2ஆ உடையுது. ஓகேயா? வெஜிடேட்டிவ் செல்லுக்கு வந்து இங்கே வேலை கிடையாது. ஏன்னா அது வெஜிடேட்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஸோ அது எந்த வேலையும் பண்ண போகிறது இல்லை. Generative cells once reach to the pollen tube, it's divided into 2. These 2 are called as 2 male gametes. Okay? அது 2ஆ உடைஞ்ச உடனே இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 மேல் கேமெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பிக்சர் ஈல நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அந்த 2 மேல் கேமெட்டும் அப்படியே அந்த போலன் டியூபுக்குள்ளே இருக்குது. அந்த போலன் டியூபுக்குள்ளே இருக்கும்போது அதே நேரம் கீழே பாருங்கள் அட் த எண்ட் ஆஃப் த இதில் வந்து டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு இந்த படம் எல்லாமே பிக்சர் எல்லாமே ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் நம்ம பார்த்தது தான்.
இப்போ இந்த கரெக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா போலன் டியூப் பர்ஸ்ட் ஆகும்போது இந்த இருக்கக்கூடிய 2 மேல் கேமெட்டும் இந்த போலன் டியூப்லேருந்து ரிலீஸ் ஆகி ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேயா, இந்த நிகழ்ச்சி பேர் தான் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஓகேயா, இது உங்களோட புக்லேயே பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 11 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இடையில இந்த பிக்சருக்கு இடையில நான் ஒரு சில வார்த்தைகள் எழுதியிருக்கேன். இது இந்த டெக்ஸ்ட் புக் கரெக்ஷன் இந்த இயர் முதல்ல நியூ புக் பப்ளிஷ் பண்ணதுனால நடந்தது. அப்போ தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு பிக்சரில் தப்பு இருந்தது. ஸோ தமிழ் மீடியம் புக்கில் கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம புக்கில் எந்த கரெக்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் அசிட்டிஸ் இந்த தகவல் வந்து புக்கில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரியே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் பார்த்தாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்டை நான் சொன்னதே வந்து என்னென்னலாம் மெயின் பாயிண்ட்டோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் படித்து முடித்தாதான் அடுத்து நம்ம ஃபீமேல் பார்ட்டுக்குள்ளே போக முடியும். ஓகேயா, ஸோ இதில் உள்ள சின்ன சின்ன ஷார்ட் ஆன்சர், பாலினாலஜி, மெலிடோ பாலினாலஜி, பி போலன்னா என்ன, போலன் கிட்டோட யூசஸ் என்ன, ஸ்போரோபொலினியனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் படிங்க. இது டீட்டெயில்டு கொஷின்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். டீட்டெயில் அந்த ஆன்சர் வரலாம், டீட்டெயில் கொஷின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் ஒரு டீட்டெயில் கொஷின், இதெல்லாம் அப்படியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about female reproductive part. Okay, bye.